வணக்கம். சிங்கர் அப்படிங்கிற அறிஞர் ஒரு மனிதனுடைய ஆன்மாவை பார்க்க உதவும் சன்னல்கள் கண்கள் அப்படின்னு சொன்னார். நாம கூட ஒரு குழந்தையை கொஞ்சும் போது கண்ணே மணியே அப்படின்னு தான் கொஞ்சம் ஒருத்தரை பார்த்து சொல்லும்போது கூட நீ என் கண்ணு மாதிரி அப்படின்னு சொல்றோம். சில பேரை பார்க்கும்போது அவங்க பார்வையே சரியில்லை, அவங்க நல்லவங்களா இருக்க முடியாதுன்னு சொல்றோம். சிங்கர் சொன்ன மாதிரி அவங்க ஆன்மாவை நம்ம அந்த கண்கள் வழியா பார்க்குறோமோ அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது. நம்முடைய உடல்லையே கண்களுக்கு ஒரு சிறப்பு இடம் இருக்கு. என்னன்னா, கண்கள் எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு உதவுது. ஆனா கண்களை கண்களால் பார்க்க முடியாது. நாம போய் கண்ணாடியில பார்த்தா கூட அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். கண்ணால பார்க்க முடியாது. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு செல்ஃப்லெஸ்னஸ் சொல்லுது. ரெண்டாவது, காலில் அடிபட்டா கால் மட்டும்தான் வலிக்குது. சுண்டு விரல்ல காயம் ஏற்பட்டுச்சுன்னா சுண்டு விரல் தான் அதை பத்தி கவலைப்படுது. உடலில் எந்த பகுதி அடிபட்டாலும் எந்த பகுதி வலித்தாலும் அதற்காக வருந்தி அழுவது கண்கள் தான். இந்த கண்கள் எப்படி பார்க்கின்றன அப்படிங்கிறத வைத்து நாம சொற்கள் இல்லாமலேயே சிலவற்றை சொல்லிவிட முடியும். நாம் தகவல் தொடர்பு செய்வதில் 93% சொற்களற்ற மொழிகள் மூலமாக தான் நம்ம கம்யூனிகேட் பண்றோம். 7% தான் சொற்கள் மூலம். நம்முடைய பார்வை, நம்ம நிற்கிற விதம், நம்ம கையசைக்கிற விதம், நாம நடந்து போற விதம், இது மூலம் நம்ம பலவற்றை கம்யூனிகேட் பண்றோம். சொல்லும் போது கூட வெறும் சொற்கள் அல்ல, அதை எப்படி சொல்கிறோம், ஏற்ற இறக்கத்தோட சொல்றோமா, அல்லது இடைவெளி விட்டு சொல்றோமா, நக்கலா சொல்றோமா, நையாண்டியா சொல்றோமா, கோபமா சொல்றோமா, எரிச்சலா சொல்றோமா, மகிழ்ச்சியா சொல்றோமா, அன்பா சொல்றோமா, ஆதரவா சொல்றோமா, இதெல்லாம் மிகவும் முக்கியமாக படுகின்றன. இந்த பார்வைகள் 8 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று என்னன்னா, ரொம்ப நெருக்கமான ஒரு பார்வை. ஒருத்தர் நம்ம நெருக்கமா பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு இன்டிமேட் கேஸ். எந்த இடத்துல பார்ப்போம்? அவங்க கண்களை பார்ப்போம், அவங்க உதடுகளை பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது கூட நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம். அதனால தான் திருவள்ளுவர் என்ன சொன்னார்னா, கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை அப்படின்னு. பார்வை மூலமே பலவற்றை கம்யூனிகேட் பண்ணிடலாம். அன்பை, கோபத்தை நம்ம கம்யூனிகேட் பண்ணிட முடியும். அதே மாதிரி அந்த இன்டிமேட்டா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கண்களை பார்ப்பாங்க, உதடுகளை பார்ப்பாங்க, இன்டர்மிட்டண்டா பார்ப்பாங்க, ரொம்ப நேரம் பார்க்க மாட்டாங்க, இன்டிமேட்டா பார்ப்பாங்க. அந்த விஷயத்தை பத்தி சொல்லும் போதுதான் யான் நோக்குங்கால் நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் அப்படின்னு. ஒருத்தர் நாம அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மை பார்ப்பார்கள். ஆனால் அவர்களுக்கும் நம் மீது நாம் பேசுவதில் விருப்பம் இருந்தால், ஆர்வம் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, தொடர்ந்து பார்க்க மாட்டாங்க, வேற இடத்துல பார்ப்பாங்க. நாம பார்க்காத நேரத்தில் பார்ப்பார்கள். உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் எழுதியிருப்பார். இது இன்டிமேட் கேஸ் அப்படிங்கிறதுனுடைய இலக்கணம். அடுத்தது என்னன்னாக்க, ஒரு டிரெக்டா கேஸ். ஒருத்தர் பார்க்குறோம், அவங்கள டைரக்டா பார்க்குறோம், கண்கள்ல பார்க்குறோம், வேற எங்கேயும் பார்க்கறது இல்லை. நீங்க சில பேர்கிட்ட சொல்லுவோம், எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு பார்க்கலாம், நீ பொய் சொல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா டிரெக்டா அவங்களுடைய கண்களை பார்க்கறது நேரடியா. இது எதுக்காகனா, சில நேரங்களில் அட்டென்ஷனுக்காக இருக்கலாம், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷனுக்காக இருக்கலாம். ரொம்ப நேரம் ஒருத்தர் நம்ம கண்ணையே பார்த்துட்டு இருக்காங்கன்னா, 3 செகண்டுக்கு மேலே பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அவங்க நம்மக்கிட்ட பேசுறதுக்கு ஏதோ ஆர்வமாக இருக்காங்க, நம்ம மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு ஏதோ கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த 3வது பார்வை ஒன்று வருது. அது என்னன்னா, அவர்டிங் கேஸ். ஒருத்தர் பார்த்தாங்கன்னா நம்ம அந்த பார்வையை தவிர்த்துரும். நேரடியாக பார்க்குறாங்க, நம்ம தவிர்ப்போம். சில நேரங்கள் என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு கில்ட் இருந்தாலோ, அல்லது அவங்க பார்க்கறது நமக்கு ஒரு சங்கடமா இருந்தாலோ, அல்லது அவங்க பார்வை நமக்கு பிடிக்கலனாலோ, அந்த மாதிரி ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா உடனே அவங்க பார்வையை தவிர்த்துட்டு நம்ம வேற எங்கேயாவது பார்ப்போம். இது அவர்டிங் த கேஸ். இது மாதிரி நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்கள நேரடியாக பார்க்க மாட்டோம். அடுத்தது பவர் கேஸ். ஒரு மேனேஜர் இருக்காரு, அவர் தன்னுடைய சபார்டினேட்டை ஒரு ரிவ்யூ பண்றாருன்னா, சரியா பண்ணல அப்படின்னா அவர் நேரடியாக எங்க பார்ப்பாருன்னா, இந்த கண்கள்ல இருந்து இந்த வாய், இந்த போர்ஷனை பார்ப்பாரு, அழுத்தமா பார்ப்பார். ஏன் செஞ்சுட்டு வரல அப்படின்னு அவர் அழுத்தமா பார்க்கும்போது என்ன ஆகுதுனாக்க, அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். நேரடியான ஒரு பார்வை, பவர்ஃபுல்லான ஒரு பார்வை. அந்த பார்வையில என்னன்னா, ஒரு குற்றம் சுமத்துவதை போல, கேள்வி கேட்பதை போல, துருவுவதை போல, என்ன அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம சில பேருக்கு கேட்போம். வீட்டில் யாராவது நம்மளை அப்படி யாராவது பார்த்துட்டாங்கன்னா, என்ன அப்படி பார்க்குறீங்க, வீட்டில் யாராவது பவர் கேஸ் பார்க்க முடியுமா, அப்படி பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன இப்படி பார்க்குறீங்க, இந்த மாதிரி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது நமக்கு சங்கடமாக இருக்கும். ஆனால் ஒரு அலுவலகத்தில் ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் நம்மளை பார்க்கும்போது என்னன்னா, ஒரு ப்ரோபிங்கான ஒரு பார்வை அதில் இருக்கும். இன்னொன்று சமூக பார்வை. ஒரு சமூக பார்வைனா, இப்போ நம்ம 4-5 பேரை ஒரு இடத்துல சந்திக்கிற ஒரு திருமணத்தில்னா நம்ம இந்த இடத்துல தான் பார்ப்போம். இந்த இடத்துல தான் நம்முடைய பார்வை இருக்கும். ரொம்ப சகஜமாக இருக்கும்.
தொடர்ந்து பார்க்க மாட்டோம். அப்படி பார்ப்போம், சிரிப்போம். எப்போவுமே நம்மளுடைய பார்வையில் வந்து ஒருவரை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம். கொஞ்சம் பார்ப்போம், அப்புறம் வேற எங்கேயோ பார்ப்போம், வேற எங்கேயோ பேசுவோம். அது மாதிரி தான். ஏன்னா தொடர்ந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சங்கடம் ஏற்படும். யாருமே நம்ம மேலே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம கண்களையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. அவங்க விரும்பவும் மாட்டாங்க. அதனால என்னன்னாக்க அவங்க கொஞ்சம் அதை விளக்குவாங்க. அதனால என்னன்னாக்க சோஷியல் கேஸுங்கிறது இந்த இடத்துல தான். ஏன்னா அதுக்கு கீழே வந்து நம்ம பார்க்கவே கூடாது. யாருடைய முகத்தையும் நம்ம அதுக்கு மேலே பார்க்கறது சரியல்ல. அது ஒரு சோஷியலான சர்க்கம்ஸ்டன்ஸில் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. இப்போ யாராவது ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஸ்டாரிங், முறைச்சி பார்க்கறது. அப்படி முறைச்சி பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம புருவத்தெல்லாம் குறுக்கிட்டு நம்முடைய கண்களையும் குறுக்கிட்டு அவங்கள பார்ப்போம். இந்த பார்வையில் நம்ம என்ன கம்யூனிகேட் பண்ணுறோன்னா, நீ தப்பு பண்ணிட்ட, அல்லது அவங்கள கண்டிக்கிற மாதிரி, அவங்க மேலே ஒரு கோபத்தை, இது அத்தனையுமே அந்த முறைப்பில், அந்த ஸ்டாரிங் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தில் நம்ம தெளிவுபடுத்திடுறோம். அடுத்தது வந்து சைடு வேஸில் பார்க்குறது. இதுதான் ஓரப்பார்வை. பார்க்காத மாதிரி பார்க்குறது. அந்தாண்ட ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையான்னு இப்படியே பார்க்கறது, இந்த பக்கம் என்ன நடக்கிறதுன்னு இப்படி பார்க்கறது, இதுதான் ஓரப்பார்வை. இந்த பார்வை மூலம் என்னன்னா டிரெக்டாக பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால இந்த ஓரமாக பார்க்கறது, ஓரப்பார்வை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு இயல்பு. இதில் கூட என்னன்னாக்கா ஆண்களுடைய பார்வைக்கும் பெண்களுடைய பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஆண்கள் வந்து இந்த பரிணாம வளர்ச்சியில் இந்த பைனாகுலர் விஷன், இப்போ ஹண்டிங் பண்ணக்கூடிய எல்லா அனிமல்ஸுக்கும், ஒரு சிங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு புலியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சிறுத்தையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சிவிங்கியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிவிங்கின்னு சொல்கிறது நான் சீட்டாவை, இந்த எல்லா அனிமல்ஸுக்குமே வேட்டையாடுற பார்வை தான் இருக்கும். நேர்கொண்ட பார்வை தான் அதில் இருக்கும். அதே மாதிரி ஆண்கள் வேட்டையாடினதுனாலையும் வேகமாக இரையை துரத்துனதுனாலையும் அவங்களுடைய உடல்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டது. அதுதான் இந்த பைனாகுலர் விஷன். அதே மாதிரி அவங்க மூக்கு கொஞ்சம் சப்பையா இருக்கும், நிறைய அவங்க சுவாசத்தை உள்ளிழுக்கணுங்கிறதுக்காக அவர்கள் கால்கள் திடமாக இருக்கும். இதெல்லாம் இருக்கும். அதனால ஆண்களுடைய உடல் அமைப்பு அப்படி. ஆனா பெண்கள் வந்து அவங்க பழங்களை வந்து பறிக்கிறது, காய்கறிகளை சேகரிப்பது, இந்த பணியில் ஈடுபட்டதுனால அவங்களுக்கு பெரிஃபெரல் ஐஸ் இருக்கும். எப்படி தாவர பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு பெரிஃபெரல் ஐஸ் இருக்கும், அதனால தான் பெண்களை வந்து மான் விழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மான்களுக்கும் அந்த பெரிஃபெரல் ஐஸ், அந்த மாதிரி அந்த பெரிஃபெரல் ஐஸ் இந்த பக்கம் என்ன நடக்குதுங்கிறது தெரியும். அதனால இந்த சைட்வே கிளான்ஸ் அப்படிங்கிறத அவங்க எளிதாக பார்க்க முடியும். எட்டாவது வந்து மானிட்டரிங் பார்வை. இப்போ ஒரு ஹாலில் நம்ம சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காக இருக்கோம்னா டைரெக்டாக பார்க்க மாட்டோம், அப்படியே பார்த்துக்கிட்டே வருவோம். எல்லா இடத்துலையும் என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, இப்படி பார்த்துக்கிட்டே வருவோம். இதுக்கு பேர் மானிட்டரிங் கேஸ். அதனால் நாம் பலவித பார்வைகளை வெளிப்படுத்துகிறோம். கண்கள் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட அந்த பார்வையின் காரணமாக பல பொருட்கள் உணர்த்தப்படுகின்றன. யாரை பார்க்கிறோம் என்பதிலிருந்து எப்படி பார்க்கிறோம் என்பது வரை பல தகவல்களை இந்த விடிகள் சொல்லுகின்றன. ஒரு உயர் அதிகாரி நம்மள ஒரு கேள்வி கேட்கிறாரு, நம்மளால பதில் சொல்ல முடியல அப்படின்னா நாம என்ன பண்றோம், அந்த அவர்டட் கேஸ், அந்த கேஸ்ல நம்ம பார்க்கிறோம். இதனால இந்த பார்வையை பொறுத்த வரைக்கும் சூழலுக்கு ஏற்ப பார்க்கிறோம். யார் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் இயல்பையும் நாம் அறிந்து கொள்ளலாம். அவர்கள் எந்த நோக்கத்தோடு பார்க்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். அதன் மூலம் அவர்கள் பல சொற்களை நமக்கு சொல்லாமலேயே தெரிவிக்கிறார்கள் என்பதையும் உணர்ந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.